நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அன்பு விசுவாசத்தின் அடையாளம் மட்டுமல்ல, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளைகள் ஆகும். பிதாவாகிய தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படி கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பியதன் மூலம் தன்னுடைய தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நமது உறவுகளிலும் செயல்களிலும் நேசிக்க கடினமாக இருப்பவர்களிடம் கூட அன்பை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு வெறும் ஒரு உணர்ச்சி அல்ல, பொறுமை, கருணை மற்றும் மன்னிக்கும் தன்மையில் நிலைத்திருப்பதே அன்பாகும். அன்பு ஆண்டவரை மதிப்பதும் மற்றவர்களை உயர்த்தும்படி நாம் செயல்படுவதற்கான தெரிந்தெடுத்தல் ஆகும். நாம் அன்பாக இருக்கும்போது ஆண்டவருடைய கரங்களில் கிருபையின் பாத்திரங்களாக பயன்படுகிறோம். மேலும் அவருடைய ஒளி நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை பிரகாசிக்க அனுமதிக்கிறது. அன்பின் தேவனே, நீர் என் மீது காட்டுகிற உம்முடைய பரிபூர்ணமான மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை நேசிப்பது போல நானும் மற்றவர்களை அன்புடனும் பொறுமையுடனும் கருணையுடனும் நேசிக்க எனக்கு உதவி செய்யும். கடினமான சூழ்நிலைகளிலும் கூட மன்னிக்கவும் கருணை காட்டவும் எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் செயல்கள் உம் அன்பை பிரதிபலிப்பதாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். மற்றவர்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்க நல்ல இதயத்தை எனக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். என் மூலம் உம் நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமை அடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.